ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாருக்குமே பேக்கரி ஸ்டைல் ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல. அதுலேயும் இப்படி கிறிஸ்பியாக ஃப்ளேக்கியாக இருக்கிற பொட்டேட்டோ பப்ஸ்னால் சொல்லவே வேணாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அதை வீட்டில் பண்ண முடியுமா? அதுவும் அவன் இல்லாமல் பேக்கரி ஸ்டைல் ரிசல்ட் வருமான்னு தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி ஒரு சம்மர் ஸ்நாக் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டோ ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இதை கையால் நல்லா ரப் பண்ணுங்க. மைதா ஃபுல்லாக ஆயிலோட கோட் ஆகணும். இப்படி கையில் பிடிக்கிறப்போ அந்த ஷேப் வந்து ஹோல்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜ் வந்தால் ஆயில் கரெக்டாக மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பப்ஸுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டான டோ பண்ணக்கூடாது, டைட்டான டோ தான் வேணும். அப்போ தான் லேட்டராக வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷேப்பும் ஹோல்டாக வரும், லேயர்ஸும் நல்லா வரும். ஸோ இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி ரெஸ்ட் பண்ண விடுங்க 30 நிமிஷத்துக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் 2 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை 2 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலருக்கு மட்டும் இல்லை, மசாலாவுக்கு ஒரு வார்ம் பேஸ் கொடுக்கும். இப்போ ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது 3 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது பொட்டேட்டோவோட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மேஷ் பண்ணியிருக்கணும், ஆனால் கம்ப்ளீட் பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது. கொஞ்சம் டெக்ஸ்டர் இருந்தால் தான் பைட் நல்லா இருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட 1/4 கப்பு பட்டாணி. நீங்கள் பட்டாணி ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் சாப்பிடும்போது ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது, அதனால தான் நான் வந்து பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹீட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்னொரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது சைடில் கூலாக வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம டோவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை எடுத்து நல்லா பசைஞ்சிக்கலாம். இப்போது சேம் சைஸ் பீசஸாக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து பால் மாதிரி ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க.
இது மேலே கொஞ்சம் ஃப்ளோர் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக ரோல் பண்ணுங்கள். இங்கே தின்னாக ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டோ திக்காக இருந்தால் ஃபைனல் பஃப்பு ஹெவியாக இருக்கும். நமக்கு பேக்கரி ஸ்டைல் ஃப்ளேக்கி லேயர்ஸ் வேணும். ஸோ தின் ஷீட்ஸ் தான் பேஸு. சென்டர்லேருந்து வெளியே ஜென்டலாக ரோல் பண்ணுங்கள். ஈவன் திக்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் திக்கு ஒரு பக்கம் தின்னுன்னு ஆக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஷீட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை சைடில் வச்சுக்கிறேன். இப்படியே மீதி எல்லா டோவும் பால்ஸும் சேம் மாதிரி தின் ஷீட்ஸாக ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். இதுக்கு லேயர் மிக்ஸ் ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன பவுலில் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 கப்பு மெல்ட் பண்ண கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த மிக்ஸு தான் நம்ம பப்ஸுக்கு ரொம்ப முக்கியம். கீ ரிச்னஸ் கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் 2 ஒட்டிக்காமல் செப்பரேட்டாக ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஷீட்டில் இந்த கார்ன்ஃப்ளவர் கீ மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை கையால் ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லை ஸ்பூனால் கூட ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆனால் ஃபுல் சர்ஃபேஸுக்கும் போகணும். ட்ரை ஸ்பாட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே ஃப்ளோர் கொஞ்சம் மேலே தூவிக்கிறேன். இந்த ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா செப்பரேஷன் கொடுக்கும். இதுக்கு மேலே அடுத்த ஷீட்டை மேலே வச்சுக்கிறேன். அகைன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈவனாக கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ளோர் தூவுறேன். இப்படியே ஷீட் மிக்ஸு ஃப்ளோர்னு எல்லா ஷீட்ஸும் ஸ்டாக் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பஃப் பிரேக் பண்ணும்போது விசிபிள் லேயர்ஸாக வரத்துக்கு மெயின் சீக்ரெட்டு. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் தான் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். ஆனால் ரிசல்ட்டை பார்த்தா ஃபுல் ஒர்த்துன்னு தோணும். ஸோ லாஸ்ட்டு ஷீட்டு மேலே வச்சுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு கீ மிக்ஸு ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டாக்டு ஷீட்ஸை மொத்தமாக ஜென்டலாக ரோல் பண்ணலாம். இப்போது சர்ஃபேஸ் ஏரியாவில் கொஞ்சமாக ஃப்ளார் டஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஷீட்ஸ் வச்சு ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அப்போது லேயர் ஸ்மாஷ் ஆகிடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ஈவன் ஸ்லாப் மாதிரி கொண்டு வரணும். நல்லா ஈவனாக ரோல் பண்ணிக்கோங்க. இது தேய்ச்சதும் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளாக்கி எஃபெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதையும் கையால் இல்லை ஸ்பூனாலேயோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபோல்டு பண்ணலாம். ஃபோல்டு பண்ணும்போது நீட்டாக அலைன் பண்ணுங்கள். ரொம்ப ரஃப்பாக பண்ண வேண்டாம். காமாக ஃபோல்டு பண்ணினா லேயர்ஸ் நல்லா ப்ரிசர்வ் ஆகும். ஃபைனலாக இந்த இடத்துல கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு வந்துட்டு இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதையும் கையால் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக. இப்போ இதையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ டோ வந்து நல்லா ஃபோல்டு பண்ணியாச்சு.
இப்போ இந்த ஃபோல்டு பண்ணின டோவை மறுபடியும் ஒரு அளவுக்கு ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் ஆகக்கூடாது. மீடியம் திக்னஸ் தான் நமக்கு இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஷீட்டுக்குள்ளே நமக்கு ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தின்னாக இருந்தால் நல்லா பிஞ்சு போயிடும். நல்லா திக்காக இருந்தால் பஃப் ஹெவியாக இருக்கும். ஸோ பேலன்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஈவனாக ஒரு அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறனால கட் பண்ணி எடுத்துக்கோங்க 4 சைட்ஸும். இப்போ இதை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்லிங் எடுத்து வச்சிடலாம். ஃபில்லிங் ஓவராக போடக்கூடாது. ஃப்ரை பண்ணும்போது ஓப்பன் ஆகலாம், கஷ்டம். ஸோ இப்போ 4 சைடும் தண்ணி வச்சு தொட்டு தடவிக்கலாம். வாட்டர் வந்து க்ளூ மாதிரி ஒர்க் பண்ணும். டோ எட்ஜஸ் ரெண்டும் சைடையும் நல்லா ஸ்டிக் ஆகணும்னா இது ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். எட்ஜஸ் நல்லா சீல் ஆகணும். ஏர் கேப் கம்மி இருந்தால் ஃப்ரை பண்ணும்போது பர்ஸ்ட் ஆகிற சான்ஸும் கம்மி. இப்படியே மீதி எல்லா பீசஸும் ஃபில்லிங்கும் வச்சு ரெடி பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ஸோ ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். ஆயில் ரெடியான உடனே பப்ஸை 1 by 1 போட்டுக்கோங்க. பேன் வந்து ஓவர் க்ரௌட் ஆக வேணாம். ஸ்பேஸ் இருந்தால் பஃப் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பபிள்ஸ் வந்துட்டு லைட்டாக வருது. இதுதான் கரெக்டான ஹீட் அர்த்தம். லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக ஃப்ரை பண்ணுங்கள். வெளியே கிறிஸ்பியாக கோல்டனாக வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் செட் ஆகட்டும். அப்புறம் ஸ்பூனோட ஜென்டிலாக ஃப்ளிப் பண்ணுங்கள். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. இந்த ஸ்டேஜில் பொறுமை ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ளேம் போட்டு சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவுட்டர் லேயர் மட்டும் ப்ரௌன் ஆகும். ஆனால் அந்த பேக்கரி ஸ்டைல் ஃப்ளேக்கினஸ் கிடைக்காது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். பஃப்ஸு மேலே லேயர் நல்லா பஃப் ஆகி கலர் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துக்கலாம். ஓவர் ஃப்ரை பண்ண வேணாம், ஹார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பப்ஸு வெளியே, இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும். இப்போ நான் ஆயிலேருந்து பப்ஸை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ட்ரெயின் ஆக ஸ்பூனில் ஹோல்டு பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்படியே மீதி எல்லா பப்ஸும் சேம் மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா பப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பிடிக்கிற அந்த பேக்கரி ஸ்டைல் பொட்டேட்டோ பப்ஸு நம்ம வீட்டிலே சூப்பராக பண்ணிட்டோம். அதுவும் அவன் இல்லாமல். நான் சொல்லியிருக்க ஃபியூ டிப்ஸு ஃபாலோ பண்ணினா ரிசல்ட் கண்டிப்பாக சூப்பராக வரும். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சுட சுட சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு பர்சனலி டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.